எல்லோருக்கும் வணக்கம். நாம் ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்க்க போகிறோம். அதில் அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணாமல் நம்மளால் ஹிந்தி பேசவே முடியாது. அவ்வளோ முக்கியமான வார்த்தைகள் அது. அதில் ஒரு 3 வார்த்தை எடுத்திருக்கேன். அந்த 3 வார்த்தையை பயன்படுத்தி எப்படி அந்த உரையாடல் இருக்க போகுது அப்படிங்கிறதையும், அந்த உரையாடலில் என்னென்ன மாதிரியான புது புது வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த உரையாடலை பார்ப்போம். கண்டிப்பாக இந்த உரையாடல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல அந்த முக்கியமான வார்த்தைகளை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த உரையாடலில் உபயோகப்படுத்த போகிற வார்த்தைகளையும் பார்த்துட்டு நம்ம அந்த உரையாடலை பார்ப்போம். சரிங்களா? வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாஸ். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரிங்களா? ரைட், நம்ம அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே போயிடுமா? முதல் வார்த்தை தூக்கான். தூக்கான் அப்படின்னா கடைன்னு அர்த்தம். தூக்கான் அப்படின்னா கடை. இரண்டாவது சஸ்தா. சஸ்தா அப்படின்னா மலிவானது, அதாவது ரேட் கம்மியாக இருக்குது. சஸ்தா மலிவானது. மூன்றாவது மெஹங்கா. மெஹங்கா அப்படின்னா விலை உயர்ந்தது, எக்ஸ்பென்சிவ், அது ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. அப்படிங்கும்போது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? மெஹங்கா, சஸ்தா, தூக்கான், இந்த 3 வார்த்தையை பயன்படுத்தி கான்வர்சேஷன் இருக்கும். அந்த கான்வர்சேஷனில் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் வருதுங்கிறத பார்த்துருவோம். கித்துனா. கித்துனா அப்படின்னா எவ்வளவு. லேக்கின் ஆனால். சச் உண்மை. மிலேகா கிடைக்கும். அகர் ஒருவேளை, இன்கேஸ். அகர் ஒருவேளை. கித்னா எவ்வளவு, லேக்கின் ஆனால், சச் உண்மை, மிலேகா கிடைக்கும், அகர் ஒருவேளை. சரிங்களா? இந்த வார்த்தைகள் தான் அந்த உரையாடலில் இருக்கும். இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த வார்த்தை கொஞ்சம் புதுசாக இருக்கும். நம்ம அந்த கான்வர்சேஷனை பார்த்துட்டு இந்த வார்த்தைகளை திருப்பி பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு பரிச்சயமான வார்த்தைகளாக தோணும். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு 2-3 வார்த்தைனாச்சும் உங்களுக்கு மைண்டில் நின்றும். சரி, நம்ம கான்வர்சேஷன் போவோம். இந்த கான்வர்சேஷன் 2 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்குது. ஒரு ஃப்ரெண்டு பேர் ரோகன், இன்னொருத்தர் கோபால். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரோகன் என்ன கேட்குறாருன்னா, क्या ये मोबाइल कितना महंगा है? क्या என்ன, ஏ மொபைல் இந்த மொபைல், கித்தனா மெஹங்கா ஹே எவ்வளவு விலை உயர்ந்ததா. கித்தனா அப்படின்னா எவ்வளவு, அவ்வளவு காசா அப்படிம்போம்ல, அந்த மாதிரி. கியா என்ன, ஏ மொபைல் இந்த மொபைல், ஏ அப்படின்னா இந்த, கித்தனா அப்படின்னா எவ்வளவு, மெஹங்கா ஹே, மெஹங்கா ஹே அப்படின்னா விலை உயர்ந்ததா. இந்த கியாங்கிறத ஆரம்பிச்சதுனால இந்த வாக்கியம் கேள்வி வாக்கியமாக இருக்குது. சரிங்களா? கியா ஏ மொபைல் கித்தனா மெஹங்கா ஹே, என்ன இந்த மொபைல் எவ்வளவு விலை உயர்ந்ததா அப்படின்னு ரோகன் கேட்குறார். அதுக்கு கோபால் என்ன சொல்கிறாருன்னா, हाँ लेकिन इसी मॉडल का एक सस्ता वर्जन भी है. हाँ ஆம், லேக்கின் ஆனால், இசி மாடல் இதே மாடலில், இசி அப்படின்னா இதே, இசி மாடல் का एक सस्ता वर्जन भी है. एक सस्ता ஒரு மலிவான வேர்ஷனும் இருக்கிறது. हाँ அப்படின்னா ஆம், லேக்கின் ஆனால், இசி மாடல் இதே மாடல், இசி அப்படின்னா அழுத்தமாக சொல்கிறது, இதே மாடல், இசி மாடல்கா ஏக் ஒரு சஸ்தா மலிவான, வேர்சன் பி ஹே வெர்சனும் இருக்கிறது. இந்த பி அப்படின்னா வேர்சனும், அதுவும் இதுவும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அர்த்தமாகும். சரிங்களா? பி இந்த இடத்துல வேர்சனும் இன்னொரு வெர்சன் கூட இருக்குது அப்படின்னு அர்த்தம். हाँ लेकिन इसी मॉडल का एक सस्ता वर्जन भी है. ஆம், ஆனால் இதே மாடலில் ஒரு மலிவான வெர்சனும் இருக்கிறது அப்படின்னு கோபால் சொல்கிறார். அதுக்கு ரோகன் என்ன பதில் சொல்கிறாருன்னா, सच में, सच में वो कहाँ मिलेगा. सच में, सच அப்படின்னா உண்மை, सच में அப்படின்னா உண்மையாகவா, உண்மையிலா அப்படின்னு அர்த்தம். सच में உண்மையாகவா. वो कहाँ मिलेगा, वो அப்படின்னா அது, கஹா எங்கே, மிலேகா கிடைக்கும், ஓ கஹா மிலேகா அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. உண்மையா அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு ரோகன். சச்மே ஓ கஹா மிலேகா,
உண்மையாகவா? அது எங்கே கிடைக்கும்? அதுக்கு கோபால் என்ன சொல்றாருன்னா, सामने वाली दुकान में, सामने वाली दुकान में वहाँ एक मोबाइल थोड़ा सस्ता मिल रहा है. சாம்னே வாலி, சாம்னே வாலினா எதிரில் இருக்கும். சாம்னே அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ வந்து சாம்னே வாலி அதை கடையை சொல்கிறாரு. சாம்னே வாலி எதிரில் இருக்கும். தூக்கான் மே, தூக்கான் அப்படின்னா கடை, தூக்கான் மே அப்படின்னா கடையில், அந்த மேங்கிறது இல். தூக்கான் மே எதிரில் இருக்கும் கடையில். வகா அங்கே, ये मोबाइल थोड़ा सस्ता मिल रहा है. இந்த மொபைல், ये मोबाइल थोड़ा, थोड़ाனா கொஞ்சம், சஸ்தா மில் ரகா ஹே, சஸ்தா அப்படின்னா மலிவாக கிடைக்கின்றது. மில் ரகா ஹே அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சாம்னே வாலி துக்கான் மே எதிரில் இருக்கும் கடையில், வகா அங்கே, ஏ மொபைல் தோட சஸ்தா மில் ரகா ஹே இந்த மொபைல் கொஞ்சம் மலிவாக கிடைக்கின்றது. கொஞ்சம் ஸ்பீடாக படிக்கிறேன், கவனிங்க. அதே மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள். சரிங்களா? சாம்னே வாலி துக்கான் மே வகா ஏ மொபைல் தோட சஸ்தா மில் ரஹா ஹே, எதிரில் இருக்க கடையில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கிது அப்படின்னு கோபால் சொல்கிறார். அதுக்கு ரோகன் என்ன சொல்கிறாருன்னா, बहुत अच्छा, बहुत अच्छा, अगर वह सस्ता है, अगर वह सस्ता है तो मैं वही से खरीदूंगा. बहुत अच्छा மிகவும் நல்லது. बहुत अच्छा அப்படின்னா ரொம்ப நல்லது, இல்லைன்னா மிகவும் நல்லது அப்படின்னு அர்த்தம். அகர் ஒருவேளை, வகா சஸ்தா ஹே தோ, வகா அங்கே, சஸ்தா ஹே தோ மலிவாக இருந்தால், மே வஹி சே கரிதூங்கா அங்கேயே வாங்குகிறேன். வஹி, வகா அப்படின்னா அங்கே, வஹி அப்படின்னா அங்கேயே, வஹி சே கரிதூங்கா அங்கிருந்தே வாங்குகிறேன். வஹி சே கரிதூங்கா அப்படின்னா அங்கேயே வாங்குறேன் அப்படின்னு அர்த்தம். பகுத் அச்சா, அகர் வகா சஸ்தா ஹே தோ மே வஹி சே கரிதூங்கா மிகவும் நல்லது, ஒருவேளை அங்கே மலிவாக இருந்தால் நான் அங்கேயே வாங்குகிறேன் அப்படின்னு ரோகன் சொல்கிறார். சரிங்களா? இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்த வார்த்தைகளை திருப்பி பார்ப்போம். இந்த கான்வர்சேஷன் நீங்கள் முழுசாக பார்த்ததுனால அந்த வார்த்தைகள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பழக்கப்பட்ட வார்த்தைகள் மாதிரி இருக்கும். சரிங்களா? தூக்கான், தூக்கான்னா கடை. சஸ்தா மலிவானது. மெஹங்கா விலை உயர்ந்தது. கித்னா எவ்வளவு. லேக்கின் ஆனால். சச் உண்மை. மிலேகா கிடைக்கும். அகர் ஒருவேளை. கித்னா எவ்வளவு. லேக்கின் ஆனால். சச் உண்மை. மிலேகா கிடைக்கும். அகர் ஒருவேளை. சரிங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ரைட்.